ஹாய், என் பேர் கிஷோர். நான் சிஎம்ஏ இன்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சிஎம்ஏ ஃபைனல் பண்ண போகிறேன். நான் வந்து சிஎம்ஏ இன்டர் வந்து ஆர்ஆர் கம்மில் கம்ப்ளீட் அங்கே தான் கோச்சிங் பண்ணாங்க எனக்கு. அங்கே இருக்க ஃபேக்கல்டிஸ்லாம் வந்து சூப்பராக எடுக்கிறாங்க. அவங்க எக்ஸாம் தர்றது எல்லாமே வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. ரொம்ப பேசிக்காக எடுக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு ஒரு யாருக்கும் புரியாதவங்க கூட புரிகிற மாதிரி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஈஸியாக இருக்குது எக்ஸாம்பிள்ஸ்லாம். கேனா சார் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக பேசுவார். இந்த சிஎம்ஏ கோர்ஸ் வந்து ரொம்ப வேல்யூவான கோர்ஸ். நீங்கள் படித்து முடிச்சுட்டே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்புறம் நான் அந்த ஆர்ஆர் பற்றி நான் சொல்லி ஆகணும். அங்கே ரொம்ப நிறைய நல்ல கோச்சிங் பண்ணுறாங்க எனக்கு. அங்கே தர ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நார்மலாக புக்கில் வந்து பார்க்குறோன்னா வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இலிஸ்ட்ரேஷன்லாம் வந்து ரொம்ப அது மாதிரி கஷ்டமாக இருக்கும், புரியாது. அங்கே தர இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஈஸியாக இருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கே பார்த்தாலே புரியுது. அதேமாதிரி கிளாஸஸ் பார்த்தாலுமே நமக்கு ரெக்கார்டிங் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸுமே இருக்குது. நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த ரெக்கார்டிங் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைவ் கிளாஸஸ் போனீங்கன்னா வந்து அங்கே டேரக்டாக நீங்கள் ஃபேக்கல்டிஸில் பார்த்து பேசலாம். ரொம்ப நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்லா புரியும் அவங்க சொல்கிறது எல்லாமே. அதேமாதிரி அவங்க ரிவிஷன் டெஸ்ட் அடிக்கடி கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு மார்க் எக்ஸாம் மாதிரியே இருக்கும். எப்படின்னா நம்ம என்ன எக்ஸாம் எழுதுவோமோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. நம்ம அதை எழுதி ரிசல்ட் போட்டு பார்க்கணும். நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறது நம்மளுக்கே நமக்கு என்ன அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் இன்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபைனல் இங்கே ஆர்ஆர் தான் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.